வார்த்தைகளுக்கு நம்ம போகலாம். சோத்ரம். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். சோத்ரம் சோத்ரம். கர்த்தர் பெரியவர். சோத்ரம். உபாகமம் 15வது அதிகாரத்தில் உபாகமம் 15 5வது வசனம் எடுத்துங்க வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சோத்ரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை நாளில் தெரிந்து கொண்ட இந்த வேத பகுதி மூலமாய் மேலும் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறப்பார். எந்த நாள் இருக்குன்னு தெரியாது, எந்த சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது, கடந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியாது. நம்ம நிலையெல்லாம் ஒருவர் அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் பிரச்சனையை நான் அறிந்து கொள்ள முடியாது, என்னுடைய பிரச்சனையை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்மளை அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. சோதரம். அல்லேலூயா. 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 சொல்லாமா? நம்முடைய மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும். முகத்தை பார்த்தோம் யாரு கண்டுபிடிச்சலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? உள்ளத்தை, இருதயத்தை இருக்கக்கூடிய ரகசியங்களை யாருக்கும் தெரியப்படாத ரகசியத்தை கூட இயேசு என்ன பண்ணிக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அந்த தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறாரு? உங்களை அறிந்திருக்கிறார். சோத்திரம். நம்மளை அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நீங்க இப்பொழுது எப்படி எந்த நிலைமை இருக்கீங்களோ அந்த நிலைமையை காட்டிலும் மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது இருக்கக்கூடிய நிலைகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்காக சோத்ரம் அப்படியா என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதம்? உபத்திரம். ஐயோ நான் உபத்திரம்லாம் அனுபவிக்கிறேன். இப்போதைக்கு சொல்லலாம். ஐயோ நான் எங்க ஆசீர்வாதப்படுறேன்? நான் பாடுக்கு தானே அனுபவிக்கிறேன், உபத்திரம் தானே அனுபவிக்கிறேன், வியாதியில் தானே இருக்கிறேன், நெருக்கத்தில் தானே இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம். உங்களுடைய உபத்திரங்களும் பாடுகளும் நெருக்கங்களின் மத்தியில் அல்ல, உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆசீர்வாதத்தில் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன். கிருபையிலையா, வரங்களையா, தாளந்துலையா, ஜெபத்திலையா, வேத வாசிப்பிலையா, இவைகள இப்போது இருக்கிறீங்களா? இவைகளை காட்டிலும் அதிகமாக தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? அந்த வாஞ்சையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபிக்கிறியா? ஜெபத்தில் ஜெப ஆவினாலே நிரப்புவார், பெருக பண்ணுவார். வேத வாசிப்பா, வேதத்தில் இருக்கக்கூடிய வேதத்து மேல இருக்கக்கூடிய வாஞ்சியத்தை தாகம் உங்களுக்குள்ள பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அமேன். சோத்திரம். தேவ சமூகத்தில் தேசத்திற்காக அமேன் சோத்திரம் சொல்லப்பட்டது போல, சிற்று சொல்லப்பட்டது போல இரவலாம் சாமக்காரராக ஜெபிக்க வாஞ்சியா, அவைகளை கர்த்தர் இன்னும் அதிகப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நமக்கு தருவார். ஆனா ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்குது. சோத்திரம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு வழி, அது மட்டும் தான் நமக்கு வேணும். சோத்திரம். ஆசீர்வாதம் பிரசங்கம் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில காரியம் இருக்குது, அது நமக்கு வேணும். சோத்திரம். தேவன் நம்ம ஆசீர்வதிக்க பிரியப்படுறார். நம்ம உள்ளத்தை அறிந்திருக்கிறார். ரைட்டா? நம்ம இதயத்தை அறிந்திருக்கிறார். ஆனா நான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் யாரா இருக்கணும்? தகுதி உள்ளவனாக. சோத்திரம். நான் தகுதி அடையணும். சோத்திரம். அல்லேலூயா. என்ன அடையணும்? நான் உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்கூலுக்கு போறாங்க, பசங்களாம் போறாங்க, ரோஜர் போறான், ஜெர்மி போறான், எல்லாரும் போறாங்க. சோத்திரம். என்ன வேணும்? அறிவு. சரி சரி சரி, அறிவு வேணும். சோத்திரம். பரவாயில்ல, அறிவு வேணும். அறிவு மெயினா வேணும். கண்டிப்பா அது இல்லாம போக முடியாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணும்? அவங்க என்ன பண்ணும்? சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் என்ன பண்ணும்? ஒழுங்கா படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்பதான் என்ன முடியும்? டாப் மார்க் எடுக்க முடியும். சோத்திரம். இல்லைன்னா முடியாது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸா நான் நிற்க முடியுமா? நம்ம பிரீச்சி சொன்னாங்க, பிரீச்சி இவாஞ்சலி சொன்னாங்க, என் பாஸ்டர் நீ பார்த்தீங்களா? எங்கேயுமா பார்க்கத்தானே செய்கிறேன். இல்லை பாஸ்டர், அங்கே ஸ்கூலில் ஸ்பேனரில் என்ன இருக்குது? சோத்திரம். என் போட்டா இருக்குன்னு. அதே போல் அங்கெல்லாம் வரணும்னா என்ன பண்ணணும்? சோத்திரம். அப்ப என்ன நல்லா படிச்சா தானே? சோத்திரம்.
அங்கே படித்தேன், ஸ்கூலில் படித்தேன், டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு டேக் டிசிஷன் போய் இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் நம்முடைய சோத்து நல்ல மதிப்பு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதே போல் கர்த்தரை அறியக்கூடிய அறிவில் நாம் இருக்கிறனா, நாம் சொல்லுகிற அறிந்த அந்த வேத வசனத்துக்கு என்ன பண்ணணும்? சோத்துறோம் கீழ்ப்படியணும். சோத்துறோம் வசனத்துக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் நான் என்ன முடியும்? சோத்துறோம் ஆண்டவருக்குள்ள என்ன முடியும்? சோத்துறோம். வேற வேதத்தை எடுத்து வாசிப்போம். அந்த இடத்த வாசிக்கலாம். 13 வசனம், 10-13 வாசிங்க. 10-13 உபாகமம் 10வது அதிகாரம் 13 வசனம். ஆமென். ஆண்டவர், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய மகிமைக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். அது மட்டுமில்லை, அவருடைய ஆசீர்வாதம் என் சிரசு மேல் அமரணும். அது மட்டுமில்லை, நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, என் குடும்பமாக சன்னதியாய் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா இந்த உபாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி என்ன பண்ணுமா? கை கொள்ள வேண்டும். சோத்திரம். நான் கை கொண்டு நடக்கணுங்க. சோத்திரம். கர்த்தருடைய கற்பனை. சோத்திரம். அவர் சொல்லுகிற கற்பனை என்ன பண்ணுமா? கை கொள்ளணும். சோத்திரம். கை கொண்டு நடக்கணும். சோத்திரம். அப்ப கை கொண்டு நடந்தா தான் என்ன பண்ணுமா? வேற எதையும் உன் தேவனாய கர்த்தர் உன் இடத்துல கேட்கிறா. எதை கேட்கிறா? வேற எதையுமே கேட்கல அவர். சோத்திரம். நீ கை கொண்டு நடப்பா. நீ கற்றுக்கொண்டதை, இந்த வேதம் என்ன சொல்லுதோ, இந்த கற்பனையான காரியம் என்ன சொல்லிக் கொடுக்குதோ, இந்த வேத புஸ்தகம் என்ன கற்றுக் கொடுக்குதோ, அதை கை கொண்டு நடக்கணுமா? ஜீவிக்கணும். அப்படி ஜீவிக்கப்படி இருப்பதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னா, கர்த்தருடைய நன்மையான ஆசீர்வாதம் நமக்குள்ள தங்கணும். அப்படின்னா, நான் அவர் இந்த வேதத்துல கற்றுக்கொண்ட கற்பனையின் படி நான் கை கொண்டு ஜீவிக்கணும். அல்லேலூயா. இது முக்கியம். சோத்திரம். இவைகள் இல்லாம தேவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் அல்ல. குறுக்கு வழியில நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது வேதனை கொண்டு வரும். அது சாபத்தை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். திடீர்னு பணக்காரன் ஆக முடியும். ஒரே செகண்ட்ல ஆக முடியும். எப்படி ஆக முடியும்? ரம்மி விளாண்டா ஆடிடலாம். சோத்திரம். செல்போனில் ரம்மின்னு ஒரு இதில் ஒன்று நம்ம ரம்மி விளாண்டா உடனே அடுத்த செகண்டு நம்ம பணம் டக்குன்னு அக்கௌண்ட் வந்துடும். அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? இருக்கிற பணத்தையும் வாரிட்டு போயிடும். சோத்திரம். அது இருக்கிற இறுதியும் வாரிட்டு போயிடும். சோத்திரம். ஒரு செகண்டு நான் ஐஸ்வர்யனாக இருப்பேன், அடுத்த செகண்ட் என்ன ஏழையாயிடுவேன். சோத்திரம். சுனாமி வந்தது போல. சோத்திரம். அப்போ நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா திருவசனத்தை நான் கை கொள்ள வேண்டும். அதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்போதுமே யாரும் சுனாமி வந்தாலும் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை விட்டு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. சோத்திரம். சுனாமி வந்தா கூட இல்லையா? ஆமாம். சோத்திரம். ஏன்னா தேவன் தருகிற ஆசீர்வாதம். அது எந்த ஆசீர்வாதம்? எங்கிருந்து வரலாம்? வானத்திலிருந்து வருது. சோத்திரம். பூமியிலிருந்து வரல, வானத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல நமக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா என்ன முடியாது. சோத்திரம். யாரும் தடுத்தாலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. யாரும் தடுக்க முடியாது. சோத்திரம். பிசாசே தடுக்க முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. சரி, நம்ம பிசாசா நமக்கு ஆப்போசிட் எதிராளி. நமக்கு எதிராளி யாரு? சாத்தான் தானே. நம்ம தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடப்போமானால் பிசாசு நம்மளை பார்த்தாலே பயப்படுவோம். அப்புறம் எப்படி பிசாசு நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும்? அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, என் கற்பனைகளை கை கொண்டால் தன்னுடைய ஆசீர்வாதம், இருக்கிற ஆசீர்வாதம் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய திரு கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சூத்திரம். அது மட்டும் இல்லை, சூத்திரம். சரி, என்னென்ன பார்க்கலாம். சூத்திரம் இதெல்லாம் யாரு அப்படி கை கொண்டு கைகளை பிடிச்சு அதன்படி நடந்த தேவ பிள்ளைகள்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டாங்களா, பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, தாட்சி நிறையா இருக்கிறோம். அதே போல வேதத்தில் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சூத்திரம். வேதத்தில் தேவனுடைய திருவசனத்தை கைகொண்டு அவருடைய கற்பனைகளை கைகொண்டு உண்மையா இருந்த தேவ பிள்ளைகள் வேதத்துல அநேகரை கர்த்தர் நம்புகிறாரு, பூமியில ஆசீர்வாதமா வைத்திருந்திருக்கிறார். சூத்திரம். பூமியில நம்புகிறாராம், ஆசீர்வாதமா வைத்திருந்திருக்கிறார். சூத்திரம். எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னா சூத்திரம் ஆதியாகமத்துல 45வது அதிகாரம். சூத்திரம் 45 18வது வசனம். 45வது அதிகாரம். தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இது யார் அப்படின்னா பாருங்க, இது யார் சொல்றா? யோசேப்பு. எகிப்து தேசத்துல தானியங்கள் நிறையா இருக்குது. சோத்திரம். கொடூரமான பஞ்சங்கள் இருக்கிற அந்த நாட்களில எகிப்து தேசத்தில் மட்டும் தானியங்கள் நிறையவா இருக்குது. தகப்பனாகிய யாரு? யோசேப்பு. யோசேப்பு அந்த தேசத்துல யாரா இருக்கிறாரு? அதிபரா இருக்கிறார். சோத்திரம். ஆமா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார். சோத்திரம். அப்ப எல்லாவித மேன்மைக்குரிய அதிகாரம் உள்ள யோசேப்பாக இருக்கிறார். ஆனா யாக்கோபுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய மீதி உள்ள பிள்ளைகள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறனால தனக்கு வேண்டிய ஆதாரமும் இல்லை, நம்முடைய ஜீவராசியா இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு என்ன இல்லை, உணவு இல்லை, தானியங்கள் இல்லை. ஆகையால் நான் கேள்விப்பட்ட தூரத்துல எங்க இருக்குது, எகிப்துல தானியம் கிடைக்கும்னு சொல்லி, அதனால இருந்தாங்க இந்த பொண்ணையும் வெளியே கொண்டுட்டு போய் என்ன பண்ணுங்க, சோத்திரம், எகிப்துல போய் தானியத்தை என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வாங்க சொல்லி தகப்பனா இருக்கக்கூடிய கிறிஸ்து சொன்னப்பட்டது போல யாக்கோபை தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க, சொல்லி அனுப்பினார். அந்த தகப்பன் சொல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பிள்ளைகள் வந்தாங்க. எங்க வந்தாங்க? எகிப்துக்கு வந்தாங்க. சோத்திரம். இந்த எகிப்துல இந்த யோசேப்பு காண்கிறார் வந்திருக்கிறது யார் என்பதை தன் கூட பிறந்த சகோதரர் என்பதை யோசேப்பு அறிந்து கொண்டார். சோத்திரம். அறிந்து கொண்ட பின்பு தன்னுடைய காரியத்தில் தான் காரிய சித்தியமாய் நாணமாய் செயல்படுகிறான். சோத்திரம். யோசேப்பு எவ்விதமாய் என்று பார்க்கப்படுகிற போது இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது 18வது வசனம், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்துல வாருங்கள். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்களில பிரியமான தேவ பிள்ளைகளே, தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்த அந்த சகோதரனுக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்பயுமே என்ன பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் தாய் தகப்பனாருக்கு என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். தகப்பனுடைய சொல்லு. அதுக்கு முன்னாடி யாக்கோபு என்ன பண்ணாங்க, இந்த சகோதரர் என்ன பண்ணாங்க, பிள்ளை என்ன பண்ணாங்க, ஏமாத்துனாங்க. சோத்திரம். ஏமாத்துனாங்க. யாக்கோபை என்ன பண்ணாங்க, ஏமாத்துனாங்களா ஏமாத்தலையா? ஆட்டு மந்தியா இருக்கும்போது ஆட்டை வித்து தெரியாம என்ன பண்ணாங்க, வித்து காசாக்கி என்ன பண்ணாங்க, ஏமாத்துனாங்க. இப்ப யாக்கோபுடைய சொல்லுக்கு இப்ப பஞ்சம் ஏற்பட்ட என்னாச்சு, இவங்க பிழைக்க போற இடத்துக்கு பிழைக்க வேணும், தானியம் வேணும். அப்போது யாக்கோபுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இங்க எகிப்துக்கு வந்தது மித்தமாய் என்ன நடக்குது, சோத்திரம், ஒரு நன்மையை பார்க்குறாங்க. தகப்ப சொல்லுக்கு என்ன பண்ணணும், வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்பயுமே என்ன பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும், அப்பதான் அந்த பிள்ளை ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும். பெற்றோருக்கு என்ன பண்ணணும், பிள்ளையாருக்கு நம்ம என்ன பண்ணணுமா, கீழ்ப்படியும். எப்படி நம்ம ஸ்கூல்ல வாத்தியாருக்கு டீச்சருக்கு கீழ்ப்படிச்சா தானே ஒழுங்கா படிக்க முடியும். இல்லைன்னா இல்லாது அவங்க என்ன டீச்சரு, அவங்க என்ன காட்டில் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க சொன்னா
ஒழுங்கா படிக்க முடியுமா? அதே போல பிள்ளைகள் என்ன பண்ணும்? சோத்திரம். உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதும்மா அப்படின்னு சொன்னால் நல்ல பிள்ளைகளா? சோத்திரம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, பிள்ளைகள் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு அவங்க யார் அப்படின்னா பெற்றோர், தன்னை பெற்ற தாய் தகப்பனார். அல்லேலூயா. தன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனார். இப்ப நீ நானவானா இருக்கலாம், கல்வியறிவில் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அவங்க யாரு? தாய் தகப்பனார். தாய் தகப்பனை நீ என்ன பண்ணும்? கணம் பண்ண தெரிஞ்சுக்கணும். சோத்திரம். நீ என்னைக்கு பெற்றோரை நீ கணம் பண்ணுறியோ அது ஆசீர்வாதத்துக்கு ஒரு மேன்மை. சோத்திரம். நீ எல்லா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கற்பனை சொல்லப்பட்டிருக்கல. கற்பனையில ஃபர்ஸ்ட் என்னது? உன் தாயும் தகப்பனை நீ என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட் கணம் பண்ணு. அந்த கற்பனையில அதுதான் ஃபர்ஸ்ட். சோத்திரம். உன் தாயும் தகப்பனை நீ என்ன பண்ணு? கணம் பண்ணு. அவங்க தாய் எப்படிப்பட்டவங்களோ தகப்பன் எப்படிப்பட்டவங்க தெரியாது. சோத்திரம். அது கடவுள் அதை பக்கம் பார்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அவங்க தாய். சோத்திரம். தன்னுடைய தகப்பன். சோத்திரம். இந்த காரியத்துல நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். சோத்திரம். உன்னுடைய பெற்றோருக்கு நம்ம பண்ணணும். சோத்திரம். உண்மையா இருக்கணும். அந்த இடத்துல உண்மையா இருந்தா தான் அதனாலும் ஆசீர்வாதம் தடையா வராது. சோத்திரம். இது ஆண்டு கேட்கிறாரு. கற்பனை என்னது? கற்பனை அதுக்குள்ள இருக்குது. சோத்திரம். உன் தாயும் தகப்பனை என்ன பண்ண? கற்பனை. என்ன கற்பனை? கர்த்தருடைய வேதத்தை சொல்லக்கூடிய கற்பனை என்ன கற்பனை? இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. சோத்திரம். உன் தாயும் தகப்பனை என்ன பண்ணு? நீ கணம் பண்ணுவாயாக. அப்ப இந்த கணம் பண்ணா தானே பெற்றோரை நீ கனவீனமா பண்ணினா உன்னுடைய நாட்கள் என்ன ஆகுமா? உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆகுமா? குறைஞ்சு போயிடும். பெற்ற தாய் தகப்பனை கனவீனம் பண்ணினா உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆகுமா? குறைஞ்சு போயிடும். சோத்திரம். போயிடும். அப்ப இதெல்லாம் எது? கற்பனை. என்ன கற்பனை? வேதத்துல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கை கொண்டு நடக்கக்கூடிய கற்பனை. அப்ப தாயையும் தகப்பனையும் யார் ஒருவர் கணம் பண்றாங்களோ அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சோத்திரம். அதே போல சோத்திரம் சொல்லப்பட்டு பாருங்க. இந்த யோசேப்பு என்ன பண்றாரு? கூட பிறந்த சகோதரன் தானே. சோத்திரம். கூட பிறந்த சகோதரன் தானே. யாருக்கு தெரியுது? இவங்களுக்கு 10 பேருக்கு தெரியல. சோத்திரம். 10 பேருக்கு தெரியல. ஆனா யோசேப்புக்கு நம்முடைய சகோதரர்கள் தான் சொல்லி யோசேப்பு அறிந்து கொண்டான். சோத்திரம். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அறிந்த மித்தமா இந்த சகோதரர்களை என்ன பண்றான்? சோத்திரம். விட்டு விடக்கூடாது. என்னது சொன்னாங்க? முன்னாடி சொல்லியிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏற்கனவே அதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். தீமை செஞ்சவங்க தானே இந்த 10 சகோதரர். என்ன பண்ணாங்க? யாருக்கு? யோசேப்பு தீமை செஞ்சவங்க தானே. ஆனா தீமை செஞ்சிருந்தாலும் இந்த யோசேப்பு அந்த தீமையான காரியத்தை எண்ணாமல் அவர்களை மன்னிக்க கூடிய எண்ணங்கள் யோசேப்புக்குள் இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. இதுவும் கற்பனை தான். மன்னிக்கணும். சோத்திரம். நமக்கு துரோகம் பண்றாங்களா? ஒருவர் துரோகம் பண்றானா? நமக்கு ஒருத்தி துரோகி பண்றாங்களா? நம்மளை அற்பமா என்றாங்களா? அவர்களை மன்னிக்க கூடிய எண்ணம் நமக்குள்ள வரணும். சோத்திரம். இல்லைன்னா அதுவும் ஆசீர்வாதத்துக்கு தடையாது. சோத்திரம். மன்னிக்கணும். யாரை மன்னிக்கணும்? நம்மளை ஏமாற்றுறவங்க. ஆமா, நம்மளை ஏமாற்றுறவங்க, நமக்கு தீமை செய்யறவங்களை கண்ட பிறகு அவர்கள் என்ன பண்ணும்? மன்னிக்கிற சுபாவம் யோசேப்புக்குள் இருந்தது. அல்லேலூயா. ஆகையாலதான் இந்த சகோதரர்களை பார்த்து நீ என்ன பண்ணு? நீங்களும் உங்களுடைய தாய் தகப்பனார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க? இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க? இங்கேயே வந்து இருங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசேப்பு செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். அதே போல மன்னிச்சது நன்மை செய்யணும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுமா? நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்ப என்ன பண்றோம்? ஒரு தீமையான காரியம் பட்டுட்டானு பண்ணுவோம் நம்ம. ஆஹா, நீ அப்படிப்பட்ட ஆள் தானே, அதுக்காக நீ என்ன பண்ண? இந்த பாடு நீ அனுபவிச்சுதான் ஆகணும். சந்தோஷப்படக்கூடாது, களி கூறக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன். ஆமா, இந்த வேதனை உபத்திரம் வந்துச்சா நான் கைதட்டி மகிழக்கூடாது. சோத்ரா, நீ தப்பு பண்ண அதனால தண்டனை வந்துச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன பண்ண? சோத்திரம். கைதட்டி அவங்களுக்கு மத்தியில சந்தோஷப்படக்கூடாது, மகிழக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? அவர்களுக்கு என்ன பண்ணோம்? அவருடைய தவறுகளை மீறல மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்குள் வர வேண்டும். இவைதான் அவருடைய கற்பனை. அல்லேலூயா. இவைகளை நாம் கை கொண்டு இருக்கப்படுகிற போதுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அப்ப காரணம் பாருங்க, வேதம் சொல்லுது. இன்னொரு இடத்துல வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுப்போம். ஆதியாகமம் 26. 11ஆம் வசனம்.
பாருங்க, அவன் போதும், அவன் ஐஸ்வர்யவனாகி வர 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 என்ன பண்ணானா, விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. இது யாரு? ஈசாக். இந்த ஈசாக்குங்கிற மனிதன் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணா, சோத்திரம். யாருக்கு? தேவனுக்கு பயப்பு. பாருங்க, வேதம் சொல்லுது, அவன் அந்த 15ஆம் வசனம், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, வேறுங்க, அவன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் வெட்டின துறவுகள் எல்லாம் என்ன பண்ணாலாம், தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். சோத்திரம். பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? யாரு? ஆப்போசிட் பார்ட்டி. யாரு? அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்களாம், இவன் நம்ம இடத்துக்கு வந்து பொழைக்க வந்தான்டா, நம்முடைய தேசத்துக்கு தஞ்சம் கடைஞ்ச வந்தான்டா. இப்ப வந்து என்ன பண்ண, நம்முடைய இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஜனங்களை காட்டிலும் நம்ம மக்களை காட்டிலும் இவன் என்ன பண்றான், இவனுடைய மந்தைகளும் இவன் என்ன பண்றான், நாளுக்கு நாள் என்ன பண்றானா, என்ன பண்றான், என்ன போட்டு இதுல விருத்தி. ஆமா, இதுல வார்த்தை என்ன பண்றது, விருத்தி அடைந்தான். சோத்திரம். நாளுக்கு நாள் என்ன, நாளுக்கு நாள் பெருகினானா. சோத்திரம். காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க, காரணம் என்ன? ஆமென். தேவனுடைய சத்தத்துக்கும் தன்னுடைய தகப்பனா இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கும் அவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தான். ஆகையால் தான் ஈசாக்கு அவன் எங்கு போனானோ, எந்தெந்த தேசத்துக்கு போனானோ, அவன் போகிற இடமெல்லாம் என்ன பண்ணானா, விருத்தி அடைந்தான். அவன் தோன்றப்படுகிற எல்லா ஊற்றும் நீர் ஊற்றா மாறிட்டு, அது மட்டும் இல்லை, எதிர்கொண்டு ஆப்போசிட்டா போராமைப்பட்டது என்ன பண்ணாங்க, அவன் தோன்றப்பட்ட ஊற்றை என்ன பண்ணாங்களாம், மண்ணு போட்டு இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, தாய் தகப்பனாரை தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்து உண்மையா இருந்தான். ஈசாக்கு, அந்த ஈசாக்கு அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறியது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சோத்திரம். இப்போ நம்மகிட்ட என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? ஈசாக்கு மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆமாம், சோத்திரம். ஈசாக்கு எப்போதும் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக செய்திருந்தான். சோத்திரம். அல்லேலூயா. எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வாசிப்போம், அடுத்த வசனம் வாசிப்போம். மாட்டு மந்தையும் ஆமா, பாருங்க என்ன பண்ணாங்களாம், ஆட்டு மந்தையும், ஆமா, அதை பணி செய்யக்கூடிய பணிமிலைக்காரர்களும், ஆமா, நாளுக்கு நாள் பெருக்கமாயிட்டு. சோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு வந்து ஆடு மாடு வச்சிருந்தா தான் ஐஸ்வர்யவான். வேலைக்காரர்கள் எத்தனை இருக்கிறாங்களோ அவங்க தான் ஐஸ்வர்யவான். இப்படியா நாளுக்கு நாள் பெருகிறதுனால யார் போராமை கொண்டாங்களாம்? பெலிஸ்தர்கள் போராமை கொண்டார்கள். சோத்ரம். ஆமா, அப்படி வாசிப்போம். 16ஆம் வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. இங்க அங்க அப்படி ஆறு பெலிஸ்தர்கள் அப்படி சொல்றாங்களா, இங்க என்ன பண்றாங்க, அபிலமேக்கு என்ன பண்றாங்க, உடனே ராஜா, அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா என்ன பண்றான், சோத்திரம், நீ என்ன விடு, அப்பா தயவு செய்து எங்க இடத்தை விட்டு நீ என்ன பண்ணு, போயிடு, எங்களை பார்க்கலாம், நீங்க என்ன பண்ற, மிகவும் பலத்தவனா ஆடுறப்பா, எங்களை காட்டிலும் அதிபதி ஆடுற, எங்களை காட்டிலும் நீ வந்து பழைக்க வந்தவன், இப்படி ஆடுற, நீ பலத்த சாதி ஆடுறன்னு சொல்லி ராஜா ஈசாக்கை கூப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியமா பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிப்போம். சோத்திரம். 3ஆம் வசனம் வாசிங்க.
3 வசனம் 3-4 வாசிங்க. 3 வசனம் வாசிங்க. தேசத்திலே வாசம் பண்ணு, ம் நான் உன்னோடு கூட இருந்து ம் உன்னை ஆசீர்வதிப்பேன். ம் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து ம் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ம். நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு இப்ப இந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண ஆசீர்வாதத்தை வந்து ஆபிரகாம் இருக்கிற நாட்களே பெற்றுக்கிட்டாரு. ஸ்தோத்திரம் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் ஆபிரகாமுக்கு இன்னொரு வாக்குத்தத்தை கொடுத்துக்கிறாரு. நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், உங்களுடைய சந்ததி சந்ததியாய் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம்? நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்படலப்பா, உங்களுடைய சந்ததி சந்ததியில என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கப்படும் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால இந்த ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கு என்ன பண்ணானா? கீழ்ப்படிந்தானா? 4 வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ம் என் விதிகளையும் ம் என் கற்பனைகளையும் ம் என் நியமங்களையும் ம். என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஈசாக்கு ஆசீர்வாதமா இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யார் காரணம்? இதுதான் ஸ்தோத்திரம். ஈசாக்கு கூட காரணம் இல்லையா? ஸ்தோத்திரம். யார் காரணமா இருக்கிறாங்க? அப்ப நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? இந்த ஆபிரகாமை போல 4 வசனம் சொல்லப்படுது. யாரு சொல்லுக்கு? ஆமா, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை பாருங்க. ஆண்டு அழகா சொல்ற, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நேமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டருடைய நேமங்கள் இருக்குது. நம்ம சொல்லுவோம் நேமுன்னா என்ன, இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஸ்தோத்திரம். பிளஸிங், உனக்கு ஆண்டு இன்னைக்கு வா உன்னை ஆசீர்வதிச்சிட்டார். நேமும் நீ ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிஞ்சா தான் அந்த ஆசீர்வாதம் வரும். நம்ம ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்க. உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பாதீங்க தயவு செய்து. ஸ்தோத்திரம். உலக ஆசீர்வாதம் நமக்கு வேதனை கொண்டு வரும். உலக ஆசீர்வாதம் நமக்கு நெருக்கங்களை கொண்டு வரும். உலக நன்மை நமக்கு என்ன கொண்டு வருமா? இகழ்ச்சியை கொண்டு வரும். உலக நன்மையில் உலகம் சில நன்மை செய்யும். அந்த நன்மை என்ன செய்யுமா? ஆமா, கேடு உண்டாக்கும். ஸ்தோத்திரம். இதுதான் உலகத்துடைய ஆசீர்வாதமும் உலகத்துடைய நன்மையும். நான் கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சொல்லப்பட்டது போல, அந்த 4 வசனம் சொல்லப்பட்டது போல அவருடைய பிரமாணங்களை கை கொண்டபடினார். ஸ்தோத்திரம். அவருடைய பிரமாணம். ஸ்தோத்திரம். அது பிரமாணம். அதுக்கு முன்னாடி நியமங்கள். ஸ்தோத்திரம். விதிகள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் விதிமுறை. ஒரு மேக்ஸ் போட்டோம்னா என்ன ஒரு விதிமுறை, நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஸ்டெப்ஸ் இப்போ சொல்கிறோம், இங்கிலீஷ் சொல்லுவோம், நாங்கள் அப்போ சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இந்த விதியை போட்டால் தான், இந்த விதிமுறை போட்டால் தான்ப்பா அப்போ மேக்ஸ் போட முடியும்னு சொல்லுவாங்க. ஆமாம், விதி ஃபஸ்ட்டு படிக்கணும். ஆமாம், அன்றைக்கி நாங்கள் படிக்கும்போது தமிழில். ஸ்தோத்திரம். அப்போ எல்லாமே வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இப்படிப்பட்ட ஒரு வரைமுறைகள் இருக்கிறது. அப்போ அந்த வரைமுறையின்படி தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுது. 5 வசனம் சொல்லு, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப இந்த வசனம் இப்படி இருந்ததுனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டு பெலிஸ்தர் என்ன பண்றான்? போராமை கொள்றான். அபிலமேக்கர் என்ன பண்றான்? போராம போடுறான். யாரு மேல? ஈசாக்கு மேல. அல்லேலூயா. அப்ப பிறர் நம்மளை போராமைப்படும்படி, தேசத்தில் இருக்கக்கூடிய அதிபர்கள் போராமைப்படும்படியாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. ஆனா பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, வானத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம். வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்துச்சுன்னா பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் போராமப்படுவாங்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வானத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு மேல வந்துச்சுன்னா பூமியில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? போராமை கொள்வார்கள். ஸ்தோத்திரம். அப்ப வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சமூகத்துல நாம் அர்ப்பணிக்கணும். 32:10 வாசிப்போம். ஆதியாகமம்
அடியனுக்கு ம் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் ம் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆமென். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இரண்டு பரிவாரங்களை உடையவனானே. ஆமென். ஸ்தோத்திரம். நாம விசுவாசிக்கணும். தேவன் கொடுக்கிற எந்த நிலையிலும் பாஸ்டர்மா சொன்னது போல ஆரான சொன்னாங்க, தன்னை தாழ்த்துகிற காரியம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு அந்த கற்பனையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்மளை உயர்த்தினார்னா நான் அவர் கீழே என்ன பண்ணுவேன், எப்போதுமே தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியம் நமக்குள்ள வேணும். ஸ்தோத்திரம். ஆமா, தாழ்த்துகிற நம்ம எண்ணங்கள் வேணும். ஸ்தோத்திரம். தேவன் தான் நம்மளை உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். யாரும் நம்மளை மேன்மைப்படுத்துறார் அப்படின்னா கர்த்தர் தான் மேன்மைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அதை அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும், தேவன் இந்த பூமியில என்ன பண்ணுவோம், தன்னை தாழ்த்துகிற சுவாபம் நமக்குள்ள வேணும். யாக்கோபுங்கிற மனிதன் தன்னை யார்கிட்ட தாழ்த்துறான் அப்படின்னா, அது உண்மையை நம்ம அதுதான் மனுஷனுக்கு முன்னாடி தாழ்ந்திக்க தேவையில்லை. சூத்திரம். மனுஷனுக்கு முன்னாடி தாழ்ந்திக்க தேவையில்லை. சூத்திரம். ஆனா தேவனுக்கு முன்னாடி நாம் எப்போதுமே தன்னை தாழ்த்துகிற ஒரு எண்ணம் நம்ம இருதயத்தில் இருக்கு. சூத்திரம். அப்போ தேவனுக்கு முன்னாடி நம்ம தன்னை தாழ்த்துகிற எண்ணம் நமக்கு வேதம் சொல்லுற இடத்துல பாருங்க, நான் எவ்வளவு வேணும், நான் பாத்திரன் அல்ல. எப்படி தேவன் என்ன பாருங்க, வேதம் சொல்லுது, எல்லா பாருங்க, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் உண்மையாகவே அவருடைய பிரமாணங்களை முழுமையா நான் கைக்கொள்ளல, ஆனால் என்னை பெருமையாய் நான் போனேன். ஆனா இருபரிகாரங்களோடு என்ன பண்ணினேன், ஆசீர்வதித்தேன்னு சொல்லி இதுக்குரிய பாத்திரம் நான் அல்ல என்பதை யாக்கோபு தன்னை உணர்ந்து தேவ சமூகத்தில் அப்படியா சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இவ்விதமாக தன்னை தாழ்த்துகிற அந்த மனப்பக்குவம் தன் சிந்தனைகளை நமக்கு இருக்க வேண்டும். சோத்ரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதுங்க, தேவன் கர்த்தருடைய சமூகத்துல நாம் அவரிடத்துல தயவு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சோத்ரம். அல்லேலூயா. நாம் அவருடைய தயவுனாலதான். சோத்ரம். அல்லேலூயா. அவருடைய தயவு இல்லாம நம்ம ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய தயவு இல்லாம நம்ம வாழ முடியாது. சோத்ரம். அவருடைய தயவுக்காக நம்ம சோத்ரம். வேதம் சொல்லுது, இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே. சோத்ரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல 32:10 சொல்லப்பட்டது போல இரு பரிகாரங்களோடு சோத்திரம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னா இருக்கிறோம் சொல்லிட்டு மேற்றுடைமையான எண்ணங்கள் இல்லாதபடி இந்த யாக்கோபு தேவனிடத்துல ஆண்டவர் எல்லாமே நீங்க தான் சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை யாக்கோபு அவிதமாய் தன்னை தேவன சமூகத்துல காண்பதை பார்க்கிறோம். அதே போல நம்ம அதனால ஐயோ நம்ம ஒன்றும் இல்லைங்க சொல்லி தன்னை வெறுமையாக காட்ட தேவையில்லை. அந்த ஆண்டு சமூகத்துல ஆண்டவரே என்னிடத்துல என்னப்பா குறைவு, நான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன கேளுங்க, தயவு செய்து ஆண்டோட கேளுங்க. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை, என்னுடைய மேன்மைக்கு என்ன தடை, என்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து தன்னை தாழ்த்தி என்னது அறிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை, நான் என்னப்பா தடை, வேற யாரும் தடை இல்லை, நான் என்ன தடை ஃபர்ஸ்ட் அப்படி என்பதை தேவ சமூகத்துல நாம் அவர் சமூகத்துல காத்திருந்து நாம் அவரிடத்துல விசாரிக்க கடவோம். அப்படி விசாரிக்கப்படுகிற போது நம்முடைய காரியம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சோத்திரம். அறிந்து கொள். தேவன் நமக்கு தெரியப்படுத்துவார். சோத்திரம். மனுஷன் தெரியப்படுத்த தேவையில்லை. இன்னொன்னு சொல்றேன், தீர்க்க தரிசனம் வேண்டாம் சொல்ல, தீர்க்க தரிசனம் தேவைதான். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்க 66 புஸ்தகமே தீர்க்க தரிசனம் தான். அதுக்காக தீர்க்க தரிசனத்தையே ஒரு கூட்டம் தோடி போயிட்டு சோத்திரம். தப்பா நினைச்சக்கூடாது. தீர்க்க தரிசனத்தையே நம்பிட்டு போகுது ஒரு கூட்டம். அது தவறு. தீர்க்க தரிசனத்தை நம்பிட்டு போக கூடாது. என்னது வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் அவரு நம்ம கையிலே கொடுத்துருவாரு பொக்கிஷத்தை. தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? பொக்கிஷமா இருக்கக்கூடிய பைபிள் தான். சோத்திரம். கையில இருக்குது. சோத்திரம். கையிலே கொடுத்துட்டார். சோத்திரம். அன்னைக்கு இந்த வசனம் அவங்க கையில இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவங்க கையில இல்ல. ஆகையால அங்கங்க போய் பார்த்தாங்க. ஆனா இன்று நாம் பொக்கிஷமாகிய பொக்கிஷத்தை தேவன் நம்ம கையிலேயே கொடுத்துட்டார். இதுல நம்ம தேடி ஆராய்ச்சி செய்து
அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் எனக்கு என்னப்பா நான் என்னப்பாங்கிறத அவருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த பொக்கிஷமா இருக்கிறதுக்கு தரிசனத்தை நான் என்ன பண்ணோம், நான் என்ன குறித்து என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி நாம அவரிடத்துல கேட்டு தெளிவு உண்டாக்கணும். சோத்திரம். தீர்க்க தரிசனம் உண்டு இல்லையே சொல்ல, ஆனா தீர்க்க தரிசனம் ஓடிக்கூடாது. சோத்திரம். தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்ல, தீர்க்க தரிசனம் உண்டு, ஆனா தீர்க்க தரிசனமா ஓடிக்கூடாது. சோத்திரம். அப்படி ஓடுறதுனால தான் நம்முடைய இருதயம் அவருடைய கற்பனை நிற்காம மனுஷன் மேலே நாற்றமாயிருக்கு. சோத்திரம். மனிதன் மேல நம்பிக்கை கூடாதுங்க, மனுஷன் மேல என்னன்னா அந்த மனுஷன் அங்க அந்த வசனம் சொன்னாரு, அங்க தீர்க்க தரிசனம் நம்ம கையில் இருக்கு. சபைக்குள்ள நம்ம பேசுவாங்க. சொன்னாங்க சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, 6ஆம் டயத்துல நான் என்ன சிந்தையோடு வந்தேன் ஆகும்போது அந்த வசனம் கரெக்டாக எனக்கு ரச்சாச்சு. அதான் சொன்னதை சொன்னாங்க. அப்போ அதே போல் நாம் இருதயத்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம தேட தேவையில்லை. நம்ம வேதத்தை வாசிப்போம், நாள்தோறும் வாசிப்போம். அந்த வாசிக்கிற வசனத்தில் அன்னைக்கு அது நமக்கு வசனமா, அது நமக்கு ஆதாரமாக மாறும், அது தீர்க்கதரிசனமாக மாறும். நம்ம போய் அங்கே போகணும் இங்கே போகணும் போவே கூடாது. சோத்திரம். தயவு செய்து போகாதீங்க. அது போகிறது நல்லதில்லை, போகிறது நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு சபை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு போதகம் இருக்கிறாரு, அங்கே தான் கிடைக்கும். அதான் கற்பனை ஃபஸ்ட்டு, அதான் மெயின். அங்கே உங்களுக்குன்னு ஒரு போதகர் கொடுத்துக்கிறார். சோத்திரம். உங்களுக்குன்னு ஒரு போதனை போதிக்கக்கூடிய ஒரு மேப்பனை வச்சிருக்கிறாரு. என்ன வச்சுக்கிறாரு? ஏற்படுத்தி வச்சுக்கிறார். சோத்திரம். நாங்கள் எங்கேயோ சாதாரணமான எங்கேயோ கடந்த குப்பையாக கடந்த எங்களை தூக்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாத்திரமா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. அப்போ கொண்டு வந்தவருக்கு நீங்கள் எங்களை தூக்கப்படுத்த விரும்பலை. நினைச்சுக்கிறீங்க பாஸ்டர் தூக்கப்படுத்தல, யாரை தூக்கப்படுத்துறீங்க? அப்போ கர்த்தரை தூக்கப்படுத்தினா அப்போ அங்கே இருக்க போகிற மனுஷன் அந்த கர்த்தரை தூக்கப்படுத்துறான். அப்படி கர்த்தர் பேசுவார்? சொல்லுங்க. உன்னுடைய போதனை எங்கே கிடைக்கும்? உனக்கு எங்கே கிடைக்கும் ஆதாரம்? சபையில் கிடைக்கும். இங்கே கிடைக்க வேண்டிய ஆதாரத்தை இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் வேற எங்கேயும் அந்த மனுஷன் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை தேடி போனீங்கன்னா அந்த ஆதாரம் எப்படி உங்களுக்கு செல்லும்? எங்கே இருந்தாலும் தான் வீட்டில் சாப்பிட்டா தாங்க ஆதாரம். ஹோட்டலில் சாப்பிட்டா வேஸ்ட் தாங்க. அது ஹோட்டலில் சாப்பிட்டா அதேதான். கரெக்டா சிஸ்டர், நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லிட்டீங்க. அந்த வேலையில அப்படி இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆஹா. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும்? சோடா, ஒரு 7up, ஒரு லெமன் ஜூஸ் அப்புறம் சாப்பிடணும். சோத்திரம். எங்க சரிங்க மாதிரி சோத்திரம். ஏன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு மேய்ப்பனை கொடுத்துக்கிறாரு. எனக்கு நல்லதோ கெட்டதோ எனக்குன்னு ஆண்டவர் நேர்ச்சி வச்சுக்கிறாரு, ஒரு போதரை வச்சுக்கிறாரு. அந்த போதனைகளுக்கு அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுங்க. நீ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியலைனா அது ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை ஊழியக்காரன் இடத்துல இந்த சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போன அந்த அந்த சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், அந்த சவுல் என்ன பண்ணல? கீழ்ப்படியில எல்லாவித மேன்மையை தேவன் ஒரே செகண்ட்ல தூக்கி எறிஞ்சிட்டார். சொல்றோம். காரணம் என்ன? கீழ்ப்படியாம. தேவன் கரத்தினாலே அந்த மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் கழுதையை தேடி வந்தவன். யாரு? சவுல். வெறும் கழுதையை தேடி வந்தவன். அப்படியாப்பட்ட கழுதை தேடி வந்த சவுலை தேவன் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார். இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு இல்ல, இந்த சாமுவேலுடைய தீர்க்கதரிசி வயலமா வரக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போனதுனால அந்த மேன்மையை சவுல் இழந்தார். அல்லேலூயா. காரணம் அதுதான். அதனாலதான் இழந்தான். அதே போல தேவனாலே நம்ம தெரிஞ்சு கொண்டு இருப்போம். சவுலை போல தெரிஞ்சு கொண்டு இருப்போம். நம்ம எங்கேயோ போயிருப்போம், எங்கே இருந்து ஆண்டவர் பிடிச்சிருப்பாரு. ரைட்டு, என்னை ஆண்டவர் பிடிச்சாரு, என்னை பிடிச்சான்னு சொல்லி சுயத்துல போகக்கூடாது. சவுளை போல சுயமா ஓடக்கூடாது.
சுயமா சிந்திக்க கூடாது. ஆமா, சவுலையும் ஆண்டவர் தேடிதான் பிடிச்சாரு. சவுலை யாரு தேர்ந்தெடுத்தா? கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்தாரு. ஆனா சவுல் என்ன பண்ணல? கீழ்ப்படிக்கல, கற்பனையின்படி இருக்கல, நியமங்களின்படி இல்ல. ஆகையால் இருந்ததெல்லாம் அவன் இழந்தான். சோத்திரம். அடுத்து அவன் மட்டுமா இழந்தான்? அடுத்து அவன் சந்ததியே இல்லாம போச்சு பாருங்க. சோத்திரம். இதுதாங்க, இதுதான் கீழ்ப்படியாமை. தயவு செய்து ஆண்டவர் 4 விதமான காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவைகளுக்கு நாம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். சோத்திரம். உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கப்படுகிற போது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதான் அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா தங்கவே தங்காது. சோத்திரம். இல்லைன்னா விருதா. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், கடைசியில் இயேசு சொல்லுகிறார், எல்லா கதிர்களையும் அறுத்து அடித்து அம்பரமாய் குவிக்கப்பட்டிருக்குது. என்னது நெற்கதிர்? என்னாச்சா? நெற்கதிர் மணி என்னச்சா? அம்பரமாய் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த அம்பரமாய் குவிக்கப்பட்ட அந்த நெல் கதிர்மணியை இயேசு தன்னுடைய படைக்கக்கூடிய சொலகா இருக்கக்கூடிய சொலவை இயேசுவே தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாராம்? தூற்றுகிறார். அம்பாரமா இருக்கக்கூடிய கதிர்மணி தான். ஆனா தூற்றப்படுகிற போது பார்வைக்கு அம்பாரமா இருக்குது. தூற்றப்படுகிற போது எதெல்லாம் பதறா இருந்தோ பறந்து போச்சு. நற்கோதுமை மணியாக இருக்கக்கூடிய மணி மட்டும் அவருடைய பாதத்தில் இருந்ததாம். சோத்திரம். இயேசு எனக்கு சொல்லப்பட்ட ஊழியத்துடைய நியமம் இதுதான். சோத்திரம். நான் ஜனத்தை கூட்டமா வச்சு நடத்திருக்க விரும்பல. சோத்திரம். நற்கோதுமை மணியாக நடத்த விரும்புகிறேன். சோத்திரம். நற்கோதுமை மணியாக அதைத்தான் எனக்கு கொடுத்தார். சோத்திரம். தரிசனம் வெளிப்பாடுகள் அறியாம இருக்கப்படுகிற போது, பைபிள் அறியாதபடி இருக்கும்போது எனக்கு கொடுத்த தரிசனம் நற்கோதுமை மணியாக. அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நற்கோதுமை மணியா மாறணும். நான் பதறா இருக்கக்கூடாது. பார்வைக்கு பதறா இருந்து பார்க்கறதுக்கு அம்பாரமா இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆனா அம்பாரமான வேலையில் இருக்கப்படுகிற இடத்துல கிறிஸ்துவினுடைய அந்த சொலகானது படைக்கப்படுகிற போது பதறாய் பறந்து போகும். நற்கோதுமை மணி மட்டும் அவருடைய பாதத்தில் விழும். அல்லேலூயா. சோத்திரம். அதுதான் நம்முடைய ஜீவியம். நற்கோதுமை மணியா இருக்க விரும்புகிறோமா? அட்ட பதறா போக இருக்க விரும்புகிறோமா? எதை விரும்புறீங்க? தேவ பிள்ளைகளை இதை கேட்கிற நீங்களும், கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்கிற நீங்க எதா இருக்க விரும்புறீங்க? கூட்டமா இருக்காங்க, ஜனத்துக்கு ஜனமா போய் தெரியாதீங்க. கர்த்தருக்கு நற்கோதுமை மணியாக இருக்க விரும்புகிறாயா? நற்கோதுமை மணியா இருக்க விரும்புகிறாயா? எதுக்காக? எதை விரும்புகிறாய்? நானும் ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லி விரும்புகிறாயா? நான் உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி விரும்புகிறாயா? கர்த்தருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நற்கோதுமை மணியாக மாற விரும்புகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாளை கர்த்தருடைய தேவ பிள்ளைகளாக சோத்திரம். இந்த நாளில ஒரு சில மானுடைய சமூகத்துல ஓ ஷகா துலபா ஷகா துரிக்கரபரபா ஷகா துரிக்கரபரபா ஜகா தானமா